வலிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சில அற்புதங்களை கொடுத்திருந்தான். அதற்காக அற்புதங்கள் நிகழ்த்தினாதான் அவங்க வலின்னு கிடையாது. வலிமார்கள் அற்புதம் நிகழ்த்தவும் செய்யலாம், நிகழ்த்தாமலும் இருக்கலாம். இவர் அற்புதம் காட்டலை அதனால இவர் வலி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வலிமார்கள் அற்புதம் நிகழ்த்துவார்கள். அதில் அதிகமான அற்புதங்களை நிகழ்த்தினவங்கன்னு சொன்னால் கௌஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிரஹுல் அஸீம். அவங்களுடைய வரலாறை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் வெறும் அற்புதங்களாக தான் வரும். அவங்களுடைய வரலாற்றில் அதிகமான அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான அற்புதம் நிகழ்த்தினாங்க. சந்திரனை பிளந்தாங்க, தண்ணியில் கையில் தண்ணி வர வச்சாங்க, என்ன ஏராளமான அற்புதங்கள் செஞ்சாங்க. அவங்களுடைய பேரர் இல்லையா, பாட்டனாருடைய குணம் இருக்குமா இல்லையா, அந்த அசர் இருக்குமா இல்லையா, அதனால் ஏராளமான அற்புதங்கள் கௌஸுல் ஆலம் அவர்கள் நிகழ்த்தினாங்க. முதல்ல அற்புதங்கையில் அப்போ கப்ஸாவோட போறிய, அப்போ கட்டுக்கதோட போறிய அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. அதுக்கு முதல்ல அற்புதங்களை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையான விஷயத்த உங்கள் மனசில் நீங்கள் உள்வாங்கிக்கிறங்க. உள்வாங்கிக்கிட்டா கௌஸுல் ஆலம் அவர்களை பற்றி சொல்லுகிற அற்புதங்கள் எல்லாம் கட்டுக்கதையா அல்லது சத்தியமா அப்படின்னு நீங்களே டிக்ளேர் பண்ணிக்கிறலாம், முடிவு செஞ்சுக்கிறலாம். ரெண்டு விஷயம், எங்கேயும் போக தேவையில்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் எடுங்க. வலிமார்களால் அற்புதம் நிகழ்த்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு ரொம்பலாம் ஆய்வுலாம் தேவையில்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் எடுங்க. குர்ஆனில் வலிமார்கள் அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறார்களா இல்லையா, ஹதீஸ்களில் வலிமார்களால் அற்புதம் நிகழ்த்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா. குர்ஆன் சொல்லிட்டா ஏற்றுக்கிறீங்கல்ல, ஹதீஸ் சொல்லிட்டா ஏற்றுக்கிறீங்கல்ல. குர்ஆன் பேசுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உலகத்துக்கே அரசராக இருந்தாங்க. அவங்களுடைய பட்டாளத்தில் ஜின்னு இருக்கும், பறவை இருக்கும், விலங்கு இருக்கும், மனுஷன் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. கூட்டையில் ஹுதுன்னு ஒரு பறவையை காணோம். அப்போ சுலைமான் எங்கே அந்த பறவையை காணமே அப்படின்னு சொல்லல, அது வந்துச்சு. வந்து சபாங்கிற ஒரு நாட்டில் ஒரு அம்மா பல்கீஸ் ராணியார் அவங்க ஒரு பெரிய சிம்மாசனம் வச்சுருக்கிறாங்க. உலகம் அரிஷுன் அதீம், அவங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லுது. இது நீண்ட ஒரு சம்பவம், நம்ம அதுக்குள்ளே போகலை. இப்போ உலகம் அரிஷுன் அதீம், அந்த அம்மாவுக்கு அந்த ராணிக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் இருந்துச்சு அப்படின்னு ஹுது பறவை சொன்னிச்சு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை கூட்டி யார் அந்த சிம்மாசனத்தை இப்போ இங்கே கொண்டு வருவான் அப்படின்னு கேட்டாங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய சபா நகரம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருக்கிறாங்க, அந்த பல்கீஸ் அம்மையாருடைய ராணியுடைய சிம்மாசனத்தை யார் இப்போ கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கால இஃப்ரீத்து மினல் ஜின், ஒரு இஃப்ரீத்துன்னு ஒரு ஜின்னு சொன்னிச்சு. காரணம், ஜின்னுக்கெல்லாம் அபாரமான ஆற்றலை கொடுத்துருக்குறான். ஜின்னு இருக்க பெரும் பெரும் மலைகளை கூட தகர்த்து எடுத்துரும், பெரும் பெரும் ஆற்றல் பெற்றது ஜின்கள். அந்த ஜின்னு சொன்னிச்சு, இந்த கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி நான் அதை கொண்டு வந்துடுறேன். இந்த சபை இப்போ இந்த பயான் மஜ்லிஸ் இருக்கா இல்லையா, இந்த மஜ்லிஸ் கலையிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்துடுறேன்னுச்சு. இப்போ சென்னையில் ஒரு ஜாமா இருக்குது, ஒரு பெரிய பார்சல் இருக்குது. மெட்ராஸில் உள்ளதை இந்த பயான் மஜ்லிஸ் முடிகிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்துட முடியுமா? இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி கையில் உலகம் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு இந்த சபை முடிகிறதுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா? என்ன நீங்கள் தலைகீழா நின்றாலும் கொண்டு வர முடியாது. அந்த ஜின்னை விட ஒரு அங்கே இருந்த இறைநேசர் ஆசிஃப் இப்னு பர்கியா என்ற இறைநேசர் சொன்னார், நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மறுகணம் பார்க்குறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அந்த சிம்மாசனம் இருந்துச்சு. சொன்னாங்க, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என் இறைவன் தந்த அருள்கொடை. இந்த சம்பவத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. இந்த ஆசிஃப் இப்னு பர்கியா யாரு? ஒரு இறைநேசர். அவங்க என்ன செஞ்சாங்க, எங்கோ இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தை சனப்பொழுதில் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ இன்னைக்குள்ள நவீன டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இந்த விஷயத்தை செஞ்சிட முடியுமா?
இங்கே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? ஆனால் இறை நேசர்களால் முடியும். கொண்டு வந்தாங்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல அதை பதிவு செய்கிறான். ஏன்? இறை நேசர்களால் எதுவும் சாத்தியம், இறை நேசர்களால் எதுவும் முடியும். அதை நீ விளங்கிக்கிறனுன்ட்டு தான் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சம்பவத்தை சொல்கிறான். அல்லாஹ் பொட்டா மதுவாக ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டானா அது எப்படிங்க கொண்டு வர முடியும்? கண்ணது மூடி திறக்கிறதுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? இதே நாகூர் எஜமானர் அங்கேருந்து இங்கே ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்களாம். நாகூர்லேருந்து கோட்டைப்பட்டினத்துக்கு அவர் இதை கொண்டு வந்தாங்களாம். கோட்டைப்பட்டினம் ராவுத்தரப்பான்னு சொன்னால் என்ன கட்டுக்கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆன்ல ஆசிஃபனு பரஹியா எங்கோ இருக்கிற ஒரு சிம்மாசனத்தை கண் இமைக்கும் நொடி பொழுதில் கொண்டு வந்தார்களே, இதை கட்டுக்கதைன்னு சொல்லிட முடியுமா? சொன்னால் அந்த வார்த்தை உங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்துரும்? குஃபுரில் கொண்டு போய் சேர்த்துரும். என்ன? அப்போ வலிமார்களால் எதுவும் சாத்தியம் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறான். இந்த வசனம் குர்ஆன்ல இருக்குது, தெளிவாக இருக்குது, கியாமத்து நாள் வரை இருக்கும். அப்போ நீங்கள் விளங்கிக்கிறனும் இறைநேசர்களால் எதுவும் சாத்தியம். நபி செய்யலை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்யலை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்ய நினச்சிருந்தா செஞ்சிருக்க முடியும். ஆனால் அந்த சபையில் ஜின்களை விட இறைநேசர்கள் அபார ஆற்றல் பெற்றவர்கள் என்பதை இந்த சமூகம் விளங்கணும் என்பதை உணர்த்துறதுக்கு தான் இந்த ஏற்பாடு செஞ்சாங்க. அல்லாஹ் அதை குர்ஆன்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? வலிமார்களால் எதுவும் முடியாதுண்டா, இதை நிராகரிச்சுட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம ஈமானை திறந்துற மாதிரி ஆயிரும். ஏன்? குர்ஆனுடைய வார்த்தை இது குர்ஆன்ல. அப்போ வலிமார்களால் அற்புதம் என்பது சாத்தியம். ஹதீஸுகளில் பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் நேசரை எவர் நோவினை செய்வாரோ, என் நேசரை மன் ஆதாளி வலியின் பக்கத்து ஆதல் தொகுபில் அரும், அவருடன் நான் யுத்தம் செய்வேன் அல்லாஹ் சொல்கிறேன். நீ ராவுத்தரப்பாவாக இருக்கட்டும், நான் ஒரு எஜமானராக இருக்கட்டும், அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிடலாம். இறை நேசர்களை இயேசுபவர்களை எல்லாம் என்ன சொல்கிறான்? நீ பேசிட்டு போனா நான் விட்டுருவேனா? நான் உன்னுடன் யுத்தம் செய்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸே குத்ஸியில் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா அஹபபத்துஹு, என் நேசர்களை நான் நேசிச்சிட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், குன்து சமஅஹு அல்லது யஸ்மஉ பிஹி, அவர் கேட்கும் செவியாக நான் மாறிவிடுகிறேன். ராவுத்தரப்பாண்டு கூப்பிட்டா விளங்குமா? நாகூரில் இருக்கக்கூடியவர்களை அழைத்தால் விளங்குமா? யா முஹையுத்தீன் சொல்றீங்களே, யா அல்லாஹ்ல சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? முஹையுத்தீன் சொன்னால் விளங்கிருமா? அல்லாஹ் சொல்கிறான், அவர் செவியாக நான் மாறிவிடுகிறேன், அவர் கேட்கும் செவியாக நான் மாறிவிடுகிறேன். அல்லாஹ் தன்னுடைய சிஃபாத்தை தன் நேசர்களுக்கு தருகிறான், எல்லாருக்கும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவரை நான் நேசித்தால் அவர் கேட்கும் செவியாக நான் மாறிவிடுகிறேன், அவர் பார்க்கும் பார்வையாய் நான் மாறிவிடுகிறேன். ஒரு இறைநேசருடைய தர்பாரில் லட்சக்கணக்கான நபர்கள் இருப்பாங்க, அது எப்படி அவரால் பார்க்க முடியும்? அல்லாஹ் எல்லாரையும் பார்க்க முடியுமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அந்த அல்லாஹ் சொல்கிறான், புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அவர் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுகிறேன். எந்த தர்பாரில் நீங்கள் நின்றாலும் அந்த இறைநேசர்கள் உங்களை கண்காணிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். அந்த ஆற்றலை இறைவனை தருவதாக சொல்கிறார். அப்போ குர்ஆனில் விளங்கிருச்சு, இறைநேசர்களால் அற்புதம் நிகழ்த்த முடியும். ஹதீஸில் நம்ம விளங்குறோம். அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அவங்க எதை கேட்டாலும் நான் கொடுக்கிறேன், அவர்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்கிறேன். இறைநேசர்கள் இது ஆகு என்றால் ஆகிவிடும். காரணம் அல்லாஹ் அதை ஆக்கி காட்டுவான். ஏன்? அல்லாஹ்வே சொல்கிறான், அவர் பார்க்கும் பார்வையாய், அவர் கேட்கும் செவியாய், அவர் ஆணையிடக்கூடியவற்றை நான் நினைத்து முடிப்பேன், நடத்தி முடிப்பேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வலிமார்களால் அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? வலிமார்கள்ட்ட ஒன்று போய் கேட்குறோம், அவர்களால் செஞ்சு கொடுக்க முடியுமாண்டா அல்லாஹ் சொல்கிறான், அவங்க கேட்டால் நான் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்கிறான். நாம் அவர்களுக்கு போய் கேட்குறோன்னு சொன்னால் அவர்கள் நமக்கானதை வாங்கி தருவார்கள் என்கிற அடிப்படையில் தானாக வலிமார்களால் அற்புதங்கள் நிகழ்த்த முடியும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் அடித்து சொல்லுகிறது. எங்கேயோ நான் ஏதையெல்லாம் சொல்லலை,
குர்ஆனுடைய வரலாறை சொல்கிறேன், புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வலிமார்களால் சாத்தியம். இதை நீங்கள் முதல்ல பெஸ்ட் மனசில் ஆழமாக பதிஞ்சிக்கிறங்க. இதை நீங்கள் விளங்கிக்கிட்டால் போதும். வலிமார்களை பற்றி சொல்லக்கூடிய எப்படியாப்பட்ட வரலாறாக இருந்தாலும் அல்லாஹ்வால் அது சாத்தியமா இல்லையா? சாத்தியம் என்கிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு அதை நடத்தி முடிக்கின்றான். காரணம், அவர் பார்க்கும் பார்வையாய், கேட்கும் செவியாய், அவர் நினைக்கக்கூடியதை முடிக்கக்கூடியவனாய் இறைவன் மாறி விடுகிறான். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்கிற அடிப்படையில், எனவே எல்லா அற்புதங்களும் வலிமார்கள் சம்பந்தமான சில விஷயம் நம்மளுக்கே இதெல்லாம் நடக்கிற சாத்தியமா, நான் இன்ஷால்லா பின்னாடி சொல்லுவேன், உங்களுக்கே அது தோணும். அதனால தான் நான் ஆரம்பமாக இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரே அற்புதமாக தான் வரும். நிறைய அற்புதங்கள், யதார்த்தமாகவே அற்புதம் நடந்துச்சு. அவங்க பிறந்த அன்றே அவர்கள் நோன்பு நோற்றார்கள். பிறந்த பிள்ளை நோன்பு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அது சாத்தியமா? சாத்தியம் இல்லைல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். இதை நீங்கள் அறிவு கொண்டு பார்க்க முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் வழங்கிக்கிறேன்னா, அற்புதங்கிறது ஹாரிக்குல் ஆதாத்துன்னு சொல்லுவாங்க. வளமைக்கு மாற்றமானது, இயற்கைக்கு எதிரானது. என் அறிவால் சிந்திச்சேன்னு சொன்னால் குஃப்ரில் கொண்டு போய் விட்டுரும். என் அறிவால் நான் யோசித்தேன்னு சொன்னால் என்னை குஃப்ரில் தள்ளிடும். ஏன்? அது எப்படி ரசூல்லா சந்திரனை பொழந்தாங்க, கையை இப்படி செஞ்சாங்கன்னா சந்திரன் பொழந்துச்சான் அப்படின்னு யோசித்தோம், முடிஞ்சிருச்சு. ஈமான இலக்கை நேரிடும். அது எப்படி கம்பு பாம்பாக மாறும் அப்படின்னு நீங்கள் யோசித்தா குஃப்ரில் தள்ளிடும். அது எப்படி எங்கோ இருக்கிற சிம்மாசனம் இங்கே வந்துச்சுன்னு யோசித்தா உங்கள் அறிவால் நீ என்ன யோசி. வளர்ந்து விட்ட இந்த நவீன உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டை வச்சு ஆய்வு பண்ணாலும் அது முடியாது. வென்றால் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மெசேஜ் சனப்பொழுது நீங்கள் வரும். அல்லாஹ் குர்ஆனில் பாருங்கள், அற்புதம்னு சொல்லலை, அது மாதிரி செய்திகளை கூட சொல்லலை. ஏன்? வருங்காலத்தில் இது மாதிரிலாம் நடக்கும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் தானே உலகத்தை நடத்துகிறவன். எங்கோ இருக்கக்கூடிய பொருளை நீ கியாமத்து நாள் ஆகுனாலும் உன்னால் கொண்டு வர முடியாது, கண்ணு மூடிட்டு திறக்கிறதுக்குள்ள. அதனால தான் அந்த அற்புதம் நல்லா குர்ஆனில் பதிவு செய்யும். அப்போ அதை நீ யோசிச்சேன்னு சொன்னால் அது எப்படிங்க சாத்தியப்படும் அப்படின்னு யோசித்தா குஃப்ரில் கொண்டு போய் தள்ளிடும். கௌசுல் ஆலம் பிறக்கிற பொழுதே நோன்பு நோற்றார்கள். அதற்கு நாம் அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடாது. குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌமை விசாண்டு நோன்பு பிடிச்சாங்க, தொடர் நோன்பு பிடிச்சாங்க. நம்மெல்லாம் நோன்பு பிடிச்சா எப்படா இஃப்தார் வரும்னு எதிர்பார்ப்போமா இல்லையா? எப்படா நோன்பு திறப்போன்னு எதிர்பார்ப்போமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்காமே அடுத்த நோன்பை கண்டினியூ பண்ணுவாங்க, தொடர்ந்து நோன்பு பிடிப்பாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் எப்படி இப்படி பிடிக்கிறீங்கன்னு கேட்கல, அல்லாஹ் எனக்கு உணவு தர்றான், அல்லாஹ் எனக்கு குடிபானம் தர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போன்று முஹையுத்தீன் ஷேக் அவர்கள் பிறக்கிற பொழுதே, பிறந்த அன்றே நோன்பு பிடித்தார்கள் பகல் காலங்களில் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு உணவளித்தார். ஏன்? பாட்டனாருக்கு செய்கிற பொழுது அல்லாஹ் அவருடைய பேரருக்கு செய்ய மாட்டானா? அவர்களுடைய உகந்த பேரராக இருந்தவர்கள் கௌசுல் ஆலம் அவர்கள். எனவே அவர்கள் பிடித்தார்கள். அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கையில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஒரு நாள் அவங்க பிள்ளைங்களோட 10 வயசு பிள்ளை என்ன பண்ண, விளையாடுமா இல்லையா நண்பர்களோட, அது மாதிரி விளையாண்டுக்கு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மாடு ஒன்று போணுச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்க? விளையாண்டுக்கு இருக்கிறீ. ஒரு மாடு போகுது, என்ன செய்யும்? ஏறிக்கிட்டு ஒரு உதவ வந்துட்டு ஓடிடும். மாடு அதானே பண்ணும், முட்டை வரும். அந்த மாடி உங்களை பார்த்துட்டு, யா அப்துல் காதிர், அவங்க பேர் அப்துல் காதிர், முஹையுத்தீன் ஷேக்குடைய பேர் அப்துல் காதிர், நீங்கள் இதுக்கெல்லாம் படைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உயர்கல்வி கற்க போங்க அப்படின்னு சொல்லலை. அதற்கு பின்னாடி பகதாதை நோக்கி அவங்க உயர்கல்வி கற்க போனாங்க முஹையுத்தீன் ஷேக். அவங்க 10 வயசில் ஒரு மாடு பேசுனுச்சு. என்னடா இது கதை வர்றியா, மாடு எப்படா பேசும் அப்படின்னு நம்ம மனசில் தோணுமா இல்லையா? தோணுமா இல்லையா? ஏன், நானும் எத்தனையோ மாடை பார்க்குறேன், ஒரு மாடு கூட என்கிட்ட பேச மாட்டேங்குது, அவது அந்த அவுளியாட்டை மட்டும் போய் பேசுதும் அப்படின்னு நம்ம நினைப்போமா இல்லையா? ஆனால் இதை அறிவை கொண்டு யோசித்தால் சாத்தியமில்லை. அற்புதங்கிறது அறிவை கொண்டு யோசிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அற்புதத்தை ஆராயக்கூடாது, நம்பணும்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பு பாம்பா மாறுனுச்சு, ஆய்வு செஞ்சால் நடக்காது, நம்பணும். சிம்மாசனம் வந்து இறங்குனுச்சின்னு சொன்னால் ஆய்வு பண்ணக்கூடாது, நம்பணும். கௌசுல் ஆலமினிடத்தில் மாடு பேசுனுச்சுன்னா நம்பணும், ஆராயக்கூடாது. வேண்டாம், நீங்கள் குர்ஆன் ஹதீஸில் எனக்கு ஆதாரம் கேளுங்க, நான் தர்றேன். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தன்னுடைய சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஒருத்தவர் மாடில் ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த மாடு அவர்கிட்ட சொன்னிச்சு, நான் இதற்காகவெல்லாம் படைக்கப்படவில்லை, இன்னமா குளித்துல் அரிசி, நான் விவசாயத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறேன் மாடு சொன்னிச்சு. அப்போ உடனே சுற்றி உள்ளவங்கெல்லாம் கேட்டாங்க, சுபஹானல்லாஹ் தத்தகவல்லமுல் பக்கரா, மாடு பேசுனிச்சா? இப்போ நம்ம கேட்டோமா இல்லையா, மாடு இப்படிங்க பேசுனிச்சு. அதே மாதிரி சஹாபாக்கள் சிலர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, மாடு பேசுனிச்சா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை நான் நம்புகிறேன், அபூபக்கரும் உமரும் இதை நம்புகிறார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அந்த இடத்துல இல்லை. சொன்னாங்க, நான் இதை நம்புகிறேன், மாடு பேசியது என்பதை நான் நம்புகிறேன், அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா நம்புகிறார்கள். இப்போ அப்படியே வாங்க, முஹையீத்தீன் ஷேக் அவர்களிடத்தில் மாடு பேசியது என்று நான் நம்புகிறேன், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் நம்புகிறார்கள். அதுதான் தசாலுட், அதோட முடிஞ்சு. பெருமானார் அதை எப்படி நியாயப்படுத்துகிறாங்க பாருங்க. இவங்களிடத்துல பேசியது அவர்களுடைய பேரரிடத்திலும் பேசியது. ஆக அது ஏதோ கப்சா விடுற கதைலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரியில தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு, மாடு பேசினுச்சுங்கிறது. ஆக மாடு பேசுவது சாத்தியம், அறிவை கொண்டு அல்ல, குர்ஆன் ஹதீஸின் ஆய்வு செய்து பார்த்தால் அது சாத்தியமே, அதற்கு ஆதாரம் உண்டு. அதே போன்று சில கராமத்துகளை இவங்க நகர்த்தினாங்க. அவங்க பேசினாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சபையில் 70,000 பேர் இருப்பாங்க. 5 பேர் 10 பேர் இல்லை, எத்தனை பேர்? 70,000 பேர் இருப்பாங்க. 70,000 பேருக்கும் அது விளங்கும். 70,000 பேருக்கும் இந்த இடத்துல ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கிறாங்க, அதை தாண்டி என் பேச்சு மைக் இல்லைன்னா விளங்குமா? விளங்காது. ஆனால் அந்த காலத்தில் மைக் இல்லை. ஆனால் செய்தனா கௌசுல் ஆலம் முஹையீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் பேசினாங்கன்னு சொன்னால் அவங்கள ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க, இப்னு குதாமா ஆரம்ப சஃப்பில் ஃபஸ்ட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு எப்படி விளங்குதோ அதே மாதிரி தான் கடைசியில் 70,000 நபராக கடைசி ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் பாருங்க, அவருக்கு விளங்கும். ஒரு 10,000 பேர் ஒன்று கூட்டினால கூகுன்னு இருக்கும், நம்ம பேசுகிறது விளங்குமா? 70,000 நபர்களுக்கும் அந்த விஷயம் போய் விளங்கும் என்று சொன்னார். அது எப்படிங்க கேட்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 70,000 பேருக்கு ஒரு பேசுனது எப்படி கேட்டுச்சு, என்ன கதை உரியலாம் அப்படின்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரை நிகழ்த்தினாங்களா இல்லையா? ஹஜ்ஜத்துல் வதாவில் எத்தனை பேர் ஒன்று பண்ணாங்க? 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஒன்று. இங்கே 70,000 பேர் தான், அங்கே லட்சக்கணக்கில். எல்லோருக்கும் விளங்கியதா இல்லையா? ஹல் பல்லகுத்து, நான் எத்தி வைத்து விட்டேனா என்று பெருமானார் கேட்கிற பொழுது நாம் என்று பதில் வந்ததே எப்படி? ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய குதிரை எதை நோக்கி இருந்ததோ அதை நோக்கியவர்கள் இஸ்லாத்தை, தீனுல் இஸ்லாத்தை அழைப்பு பணி செய்வதற்காக சென்றார்கள் என்று ஹதீஸில் இருக்குதே. எப்படி எல்லாருக்கும் விளங்குனுச்சு. பாட்டனார் அவர்கள் பேசியதை சமூக மக்கள் எல்லோருக்கும் விளங்கியது. அதே போன்று அவர்களுடைய பேரர் பேசியதும் எல்லா மக்களுக்கும் விளங்கியது. பாட்டனாருக்கு கொடுத்த சிறப்பை போன்றதொரு சிறப்பை எல்லாம் பேரருக்கும் கொடுத்தான். இதை அறிவை கொண்டு சிந்தித்தால் முடியாது, சாத்தியமில்லை. ஹதீஸினுடைய அடிப்படையில் சாத்தியமே. அதே போன்று முஸ்தன்ஜிது பில்லா அப்படின்ற ஒரு அரசர், கௌசுல் ஆலமுடைய பேச்சை கேட்கறதுக்கு எல்லாரும் வருவாங்க, பல்வேறு நாடுகளில் இருந்து அரசர்கள் உட்பட. ஒரு அரசர் முஸ்தன்ஜிது பில்லா அப்படின்னு ஒரு அரசர் வர்றார். வந்து அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்குறாரு. பேச்சை கேட்டுட்டு அவங்களுடைய பேச்சில் மதிமயங்கி போய் ஏராளமான தங்க பொற்காசுகளை 20 பையில் கொடுக்குறாரு. கௌசுல் ஆலம் வேணா அப்படின்றாங்க. அவர் அழுத்துறாரு, வாங்கிக்கிறங்கன்னு கொடுக்குறாரு. கடைசியில் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 பையை வாங்கினாங்க. வாங்கிட்டு
அந்த பைய கௌசுல் ஆலம் அப்படியே புழிஞ்சாங்க. புழிஞ்சா ரத்தமாக ஓடுனுச்சு. கௌசுல் ஆலம் சொன்னாங்க, புழிஞ்சிக்கிறது தான் நிப்பாட்டிட்டு சொன்னாங்க, நான் நிறுத்தவில்லை என்றால் உன்னுடைய முஹல்லா முழுக்க, தெருக்கள் முழுக்க, இந்த ஊர் முழுக்க ரத்தம் ஓடி இருக்கும்டாங்க. நீ அந்த அளவுக்கு அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த பொருளை எனக்கு ஹதியாவா தெரியா, அன்பளிப்பா தெரியான்னு விரட்டி விட்டுட்டாங்க. ஆக இது போன்ற அற்புதங்கள். அதே மாதிரி ஒரு நபர், பகதாதிலேருந்து ஒரு நபர் என் மகளை ஜின்னு தூக்கிட்டு போயிருச்சுன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. முஹைதீன் ஷேக் அவங்க வாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு இடத்த குறிப்பிட்டு அந்த இடத்துல நீங்கள் வட்டம் போடுங்க, வட்டம் போட்டு பிஸ்மில்லாஹி அலா நியத்தி அப்துல் காதிர் ஜீலானி என்று எழுதுங்க என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ எழுதினாரு. எல்லா ஜின்களும் வந்துச்சு. பார்த்தா அதில் அவர் தேடி வந்த ஜின் இல்லை. கடைசியில் ஜின்களுக்கான நியமிக்கப்பட்ட ஒரு வானவர் வர்றாங்க. அவங்க ஒரு ஜின்னை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த ஜின்னுக்கு தலையை காணோம், வெறும் முண்டமாக இழுத்துக்கிட்டு வர்றாங்க. அவரோட அந்த அவங்களுடைய மகள் இருந்துச்சு, பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆக ஜின்களையும் கட்டுப்படுத்துகிற ஆற்றலை அல்லாஹ் கௌசுல் ஆலமிற்கு கொடுத்திருந்தான். அதனால தான் நிறைய பேர் பித்து பிடிச்சிருக்கிறாங்களா இல்லையா, கோளாறுலாம் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களெல்லாம் போய் அப்பாட்ட கட்டுறோம். எதுக்கு? ஜின்கள் அடங்கும் இறைநேசர்களுக்கு, ஷைத்தான்கள் அடங்கும் இறைநேசர்களுக்கு. அதனால தான். ஆக இது போன்ற நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறாங்க. கல்வில் இருக்கக்கூடியதை கூட அறியக்கூடியவர்களாக இருந்தாங்க. கௌசுல் ஆலம் அவங்க நம்முடைய மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுவாங்க. இப்போ கண்ணாடி ஒரு பாட்டில் இருக்குது, அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே நம்ம எதாச்சும் போட்டு வைக்கிறோம், சீனியை போட்டு வைக்கிறோம், அல்லது எண்ணெயை ஊற்றி ஏதோ ஒன்று, அது தெரியுமா இல்லையா? அதே போன்று கௌசுல் ஆலமிற்கு தெரியும் ரலியல்லாஹு. அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க உரை நிகழ்த்துறாங்க. அலியுல் ஹீத்தி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மகான், கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில், சமகாலத்தில் வந்த மிகப்பெரிய ஒரு ஷேக். அவங்களுடைய கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க பயான் கேட்கறதுக்காக. கேட்டுக்கிறதுலே அப்படியே உங்களை மாதிரி தூங்கிடுறாங்க. அப்போ கௌசுல் ஆலம் அவங்க உரை நிகழ்த்தையில் அலியுல் ஹீத்தி என்ற ஒரு மகான் தூங்கிடுறாங்க. ரொம்ப உணர்ச்சி வசத்தோடு பேசிக்கிறவங்க திடீர்னு இறங்கி வர்றாங்க. கௌசுல் ஆலம் அவங்க இறங்கி வந்து அவங்க முன்னாடி அப்படியே மண்டிட்டு நிற்கிறாங்க. என்னடா எல்லாரும் 70,000 பேர் இருப்பாங்களா இல்லையா, அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க, ஏன் இவர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படின்ட்டு. கடைசியில் விளக்கம் கேட்கல. சொன்னாங்க, இவர்களுடைய கனவில் என்னுடைய பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். பெருமானார் கீழே இருக்கிற பொழுது என்னால் எப்படி மேலே இருக்க முடியும், அதனால தான் இறங்கி வந்துட்டேன். என்ன அப்போ அடுத்தவங்களுடைய கனவுள் இருக்கக்கூடக்கூடியதை கூட விளங்குனாங்க, அறிஞ்சிக்கிட்டாங்க. என்னப்பா கட்டுக்கதை உரியலை, அதுக்கு நான் இன்ஷால்லா ஆதாரம் கொடுக்குறேன் பின்னாடி. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், இதை யார் பதிவு செய்கிறா தெரியுமா? இப்னு தைமியாண்டு சுன்னத் ஜமாத்தினுடைய பல கொள்கைகளை விமர்சிக்கக்கூடிய, பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாத இப்னு தைமியா அவங்க இஸ்திகாமத் என்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, மிக பிரபலியமானது. அதில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி என்ற ஒரு இறைநேசர், மிகப்பெரிய இறைநேசர். அவங்களுக்கு ஒரு 15 வயசு, சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. சின்ன பிள்ளையா இருக்கையில் அவங்க இல்முல் கலாம், அல்லாஹ் பற்றி உள்ள கல்வி, அது கொஞ்சம் இதானது, அதை கற்றுக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு தன்னுடைய மாமா அபு நஜீப் என்பவரை அழைச்சிக்கிட்டு அவங்க வந்து கௌசுல் ஆலமுக்கு நெருங்கிய நண்பர். கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லா சிறுல் அசீஸ் அவங்கள்ட்ட வர்றாங்க. யார் வர்றது? ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி அவங்க வர்றாங்க ரஹ்மஹுல்லா. முஹைதீன் ஷேக் அவங்க தொழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டாங்க. 2 பேரும் நிற்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் எடுத்துட்டு திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா 2 பேரும் நிற்கிறாங்க. அப்போ திரும்பின உடனே முஹைதீன் ஷேக் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா உமர், உமரே, அது உன்னுடைய கபருக்கு நல்லதல்ல, அது உன்னுடைய கபருக்கு நல்லதல்ல, அது குழப்பமான ஒரு கல்வி, அதுவும் குஃபுரில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும், அது மாதிரியான ஒரு நிலை புரியாத ஒரு கல்வி, அது உன்னை குஃபுரில் கொண்டு போய் தள்ளிடும், அது உன்னுடைய கபருக்கு நல்லதில்லைன்றாங்க. எப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க, என்ன விஷயம், எதையுமே கேட்கல, இவர்களாகவே சொன்னாங்க. இந்த விஷயத்தை யார் பதிவு செய்கிறான்? இதான் இங்கே விஷயமே. சுன்னத் ஜமாத்தினுடைய கருத்துக்களுக்கு எதிர்த்து சொல்லக்கூடிய இப்னு தைமியாவே
தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்றால் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்னு தைமியா முஹையீத்தீன் ஷேக் அவர்கள் தன்னுடைய கஷ்ஃபினால், தன்னுடைய அகக்கல்வியினால் அவர்களுடைய கல்வியில் உள்ளதை கண்டார்கள். தன்னுடைய கஷ்ஃபை கொண்டு, அகஞானத்தை கொண்டு, மெஞ்ஞானத்தை கொண்டு அவருடைய கல்வியில் உள்ளதை கண்டார்கள் என்று சொல்றார். மாற்றுக் கொள்கை இருக்கக்கூடிய அவங்களே இப்படி முஹையீத்தீன் ஷேக் அவர்கள் கல்வியில் உள்ளதையும் அறிவார்கள் என்று ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பிரபலியமான ஒரு சம்பவம், இது எப்படி அறிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இது மாதிரிலாம் கொடுப்பானான்னு கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் தான், புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தொழுதிங்கன்னு சொன்னால் ருக்குவை சரியாக செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களை என் பின்னாளில் இருந்து பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ் தொழுகிட்டு அப்படியே திரும்பி பார்ப்பாங்களா? என் பின்னாளில் இருந்தும் உங்களை நான் பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, உங்களுடைய ருக்குவையும் நான் பார்ப்பேன், உங்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய அச்சத்தையும், இறை அச்சத்தையும் நான் பார்ப்பேன். பெருமானார் எப்படி பிறரின் உள்ளத்தை ஊடுருவி அறிந்தார்களோ அதே போன்றே அவர்களுடைய பிறரும் அறிந்தார்கள். எப்படி அறிஞ்சாங்க? அல்லாஹ் என்ன சொன்னான்? என் நேசர் அவரை நான் விரும்பிவிட்டால் அவர் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுவேன். அல்லாஹ் அனைத்தையும் பார்ப்பான், அகத்தையும் பார்ப்பான், புறத்தையும் பார்ப்பான். இறைநேசர்கள் பார்த்தான் அகத்தையும் பார்ப்பார்கள், புறத்தையும் பார்ப்பார். காரணம், இவர்களின் பார்வையாக அல்லாஹ் மாறிவிடுகிறார். எனவே கல்வியில் உள்ளதையும் அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி முஹையீத்தீன் ஷேக் அவங்கள்ட்ட ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை அவங்க நல்ல முறையில் கல்வி கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. ஒப்படைச்சிட்டு போனால் நீண்ட நாள் கழிச்சு பிள்ளைய பார்க்க வருவாங்களா இல்லையா, அம்மா மாறுவா, அதே மாதிரி வர்றாங்க. வந்து பார்த்தா முஹையீத்தீன் ஷேக் அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிடல பார்த்தா பொரிச்ச கோழியெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கு இருக்கிறாங்க. இவங்க மகனை போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவர் காஞ்ச போன ரொட்டியை திண்டுக்கு இருக்கிறார். அப்போ பெத்த மனசு துடிக்குமா இல்லையா? என்னடா இது, என் புள்ள வெறும் காஞ்சி போன ரொட்டியை திங்குது, அங்கேயே நின்றா அவர் பொரிச்ச கோழியை வச்சு திண்டுக்கு இருக்கிறாரு, இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ முஹையீத்தீன் ஷேக் சொன்னாங்க, இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வச்ச அந்த கோழியினுடைய எலும்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சாங்க. ஒன்று சேர்த்து வச்சுட்டு, கூமி வீதினில்லா அல்லது யஹீல் இலாம் வஹிய ரமீம், மக்கி போன எலும்புகளையும் உயிர்ப்பிப்பானே அந்த அல்லாவுடைய பெயரை கொண்டு சொல்கிறேன், எழுந்திரிச்சு போண்டாங்க. அது அப்படியே கோழியாக உருவெடுத்து எழுந்திரிச்சு போனிச்சு. சாப்பிட்டு முடிச்ச அந்த எலும்பு இருக்கா இல்லையா, எழுந்து போனது. என்ன இது புது கதையாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படிங்க சாப்பிட்டு போட்ட எலும்புலாம் கோழியாக நடந்து போகும் அப்படின்னு கேட்டால், அதற்கு குர்ஆன் நமக்கு அழகான ஒரு ஆதாரத்தை தருகிறது. குர்ஆனில் தேடுங்க, அறிவை வச்சு தேடாதீங்க. அறிவை கொண்டு நீங்கள் தேடினீங்கன்னு சொன்ன அற்புதத்தை ஏமாந்து போயிடுவீங்க. குஃப்ரில் அது கொண்டு போய் தள்ளிடும். அற்புதத்தை ஆராயக்கூடாது, நம்ப வேண்டும். செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உஹையில் மௌத்தா. நீ சொல்லுவாங்களா இல்லையா, என்ன ஒரு முஹையீத்தீன் ஷேக் இறந்து போனவங்களை உயிர்ப்பிச்சாராம், கோழியை உயிர்ப்பிச்சாராம், என்னென்ன கட்டுக்கதெல்லாம் விட்றாங்க. உயிர்ப்பிப்போன் அல்லாவா இல்லையா? அல்லாஹ் தானே. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஆமால அது அல்லாஹ்வுக்குள்ள தன்மையில் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி தானே, அதானே சாத்தியம். அதோட நின்றக்கூடாது. அடுத்து குர்ஆனில் அது சம்மந்தமாக எதுவும் சொல்லப்பட்டு இருக்கிறதான்னு தேடணும். ஒரு ஆள் கேள்வி கேட்கல அதோட ஸ்டென்னாக நின்றக்கூடாது. அதற்கான தெளிவு குர்ஆனில் ஹதீஸில் இருக்கிறதா? அல்லாஹ் மட்டும்தான் உயிர்ப்பிப்பானா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் பிறர் உயிர்ப்பிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உஹையில் மௌத்தா, இறந்தவர்களை நான் உயிர்ப்பிப்பேன்டா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பி இதுனில்லா. ஒரே ஒரு விஷயம்தான், இறைவன் அவன் சுயமாகவே எதையும் செய்வான். இறைநேசர்களால் சுயமாக எதையும் செய்ய முடியாது, இறைவனுடைய ஆற்றலால் எதையும் செய்ய முடியும். ரெண்டு சின்ன ஒரு வித்தியாசம்தான். இதை விளங்கினாலே போதும். அந்த அப்பா இதை செய்வாராம், இந்த அப்பா இதை செய்வாராம், நாகூரில், ஏர்வாடியில், கோட்டப்பட்டினத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இறைநேசர்களை வஞ்சம் புகழ்வாங்களா இல்லையா, அவர்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்களா இல்லையா. இது மாதிரி பேசுகிற பொழுது நாம் தெளிவு பெறணும்.
இறைநேசர்களை பற்றி இது போன்ற அற்புதங்கள் சொல்லப்படுகிறதே, இதுவெல்லாம் சாத்தியமா என்று கேட்டால், நான் அதுக்கு தான் ஆரம்பத்தில் ஒரு பேஸ்மட்டம் போட்டேன். இறைநேசர்களால் எதையும் சாதிக்க முடியும். அவர்கள் பார்க்கும் பார்வையாய், கேட்கும் செவியாய், அவர்கள் நாடக்கூடியதை செய்யக்கூடியவனாய் இறைவன் மாறிவிடுகிறான். எனவே எலும்புகளை ஒன்று சேர்த்து எழுந்து போ என்றால், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு என்றால் அது நடப்பது சாத்தியமே. அறிவை கொண்டு சாத்தியமல்ல, குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் சாத்தியமே. குர்ஆன் ஹதீஸை விளங்காதவங்க தான் இதில் தடுமாறி போயிடுவாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி உயிர்ப்பிச்சாங்க அல்லாஹ்வுடைய அனுமதியோட? அதே போன்று கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அல்லாஹ் கொடுத்த ஆற்றலால் உயிர்ப்பித்தார்கள். காரணம், இவர்கள் பார்க்கும் பார்வையாய், இவர்கள் கேட்கும் செவியாய், இவர்கள் நாடக்கூடியதை செய்பவனாய் இறைவன் மாறிவிடுகிறான். இவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய சிஃபாத்துகளை, அவனுடைய தன்மைகளை தருகிறான். அதனால் உயிர்ப்பிக்கிறார்கள். இவங்களா சொந்தமாக உயிர்ப்பிக்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. எந்த இறைநேசரை பற்றி எப்படியாப்பட்ட அற்புதம் சொன்னாலும் நீங்கள் விளங்க வேண்டியதுதான், அவங்க அதை சுயமாக செய்யலை. இப்போ நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு அது தானாக சுடுமா? அது சுடும், அப்படிதானே? அது தானாக சுடுமா? அல்லாஹ் நாடுனா தான் சுடும். ஒரு ஆள் நெருப்பு தானாகவே சுடும் அப்படிங்கிறாரு அப்படின்னா அவர் சிறுக்கு வச்சுட்டான்னு அர்த்தம். ஏன்? நெருப்புக்கு சுடுகிற ஆற்றலை தருபவன் அல்லாஹ். அதே நேரத்தில் அந்த நெருப்பு சுடாதுன்னு சொல்ல முடியுமா? அது முட்டாள்தனம். நெருப்புங்கிறது சுடும், அது சுடாமல் இருக்கிறாது. சுடாமல் இருக்குன்னு ஒரு ஆள் சொன்னால் ஒரு முட்டாள்தனம். தானாக சுடும்னு சொன்னால் அது சிறுக்கு. அல்லாஹ் அதை சுட வைக்கிறான் அப்படிங்கிறது விளங்கணும். இறைநேசர்கள் அது போன்றுதான். சுயமாக அவர்கள் உதவி செய்ய முடியாது. அதுக்காண்டி அவங்களால உதவி செய்யாமலே இருக்க முடியாது. அல்லாஹுடைய அனுமதியுடன் அவர்கள் தாராளமாக உதவி செய்வார்கள். அல்லாஹுடைய அனுமதியுடன் எதையும் அவர்கள் செய்து தருவார்கள். அவர்கள் செய்வது சாத்தியமே என்பதை நாம் நிறைய ஹதீஸுகளின் மூலமாக விளங்க முடிகிறது. சில விமர்சனங்கள் இந்த நேரம் முஹியுத்தீன் மௌலித் ஓதுறாங்களா இல்லையா? முஹியுத்தீன் ஷேக் மேலே நிறைய விமர்சனங்கள் அவர்களுடைய மௌலிதின் மீது வைக்கப்படும். அதில் ஒன்று, முஹியுத்தீன் ஷேக் அவங்கள்ட்ட ஷரியத், நம்முடைய மார்க்கம் இருக்கா இல்லையா, இந்த மார்க்கம் இது முறையிட்டுச்சான். அபூபக்கர் அல் ஹமாமி என்ற ஒரு பெரியார், அவர் இந்த மாதிரி ஷரியத்து விஷயத்தில் கொஞ்சம் சேட்டை செஞ்சுக்கிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டது என்பதாக ஒரு அடி அந்த மௌலிதில் வரக்கூடிய ஒரு வாசகம். அப்போ இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஷரியத்து இவர்கிட்ட முறையிட்டுச்சான், அது எப்படி முறையிடும், அது எப்படி வந்துச்சு, டவுசர் போட்டுக்கிட்டு வந்துச்சா, பேண்ட் போட்டுக்கிட்டு வந்துச்சா, எப்படி அந்த முறையிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேலியா நக்கலாக சொல்வது உண்டு. இதை நீங்கள் அறிவை கொண்டு யோசிச்சா எப்படிங்க மார்க்கம் எப்படிங்க வரும்? ஷரியத்துங்கிறது அது எப்படி விளங்குறது? அது எப்படி உங்கள்கிட்ட முறையிட்டுச்சு அப்படின்னு நீங்கள் அறிவை கொண்டு யோசிச்சா முடியாது. அது அற்புதம், நம்பணும், ஆராயக்கூடாது. அதற்கு ஆதாரமாக ஹதீஸில் பாருங்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உறவு முறை இருக்கல, உறவு முறை, குடும்ப உறவு முறை, அது அல்லாஹ் இடத்துல கேட்டுச்சு. யாரெல்லாம் என் விஷயத்தில் உன் நிலை என்ன? அல்லாஹ் சொன்னால், உன்னை சேர்த்து கொள்பவரை நான் சேர்த்துக்கொள்வேன், உன்னை துண்டிப்பவரை நான் துண்டித்து விடுவேன். அப்போ இந்த உறவு முறை என்ன டவுசர் போட்டுக்கிட்டா வந்துச்சு? அல்லாட்ட கேட்டுச்சு. அவங்க கேட்குற கேள்வியே நம்ம போவோம். அது எப்படி கேட்டுச்சு? அதே மாதிரி தான் உறவு முறை எப்படி அல்லாஹ்விடம் முறையிட்டதோ அதே போன்று ஷரியத் முஹியுத்தீன் ஷேக் அவர்களிடம் முறையிட்டது. ஆக ஹதீஸின் அடிப்படையில் சாத்தியம், அறிவை கொண்டு யோசிச்சா ஏமாந்து போயிடும். அதே போன்று முஹியுத்தீன் ஷேக் அவங்கள்ட்ட இந்த மௌலிதில் வரக்கூடிய ஒரு அடி, அபுல் மாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க முஹியுத்தீன் ஷேக்கிட்ட வர்றாங்க. என் மகனுக்கு 15 நாளாக காய்ச்சலாக இருக்குது, 15 மாதமாக காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு முறையிடுறாங்க. முறையிடையில் அவங்க சொல்கிறாங்க, நான் சொன்னேன்ட்டு அவங்க காதில் போய் சொல்லுங்கள், காய்ச்சலே போயிரு, நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முஹியுத்தீன் ஷேக் சொல்லி விட்றாங்க. இதே அந்த மௌலிதில் வரக்கூடிய ஒரு அடி. இதை தூக்கிக்கிட்டு காய்ச்சல்கிட்ட உங்கள்கிட்ட போய் சொல்லுவாங்களாம், அந்த காய்ச்சல் போயிருமா? என்னங்க இது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கா இல்லையா? என்ன இது எப்படி சாத்தியம்? அப்போ எல்லாரையும் பிடிச்சி முஹியுத்தீன் ஷேக் காதில் காய்ச்சல் பண்ண போயிருமா அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க. இதற்கு அறிவை கொண்டு யோசித்தால் அது குணமாகாது அந்த பைத்தியம். நீங்கள் ஹதீஸினுடைய அடிப்படையில் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறாங்க. போகிற நேரத்தில் அந்த நேரத்தில் சரியான ஒரு காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். சொன்னாங்க, காய்ச்சலே நீ குபாவிற்கு சென்று விடு, காய்ச்சலே நீ குபாவிற்கு சென்று விடுன்னு சொன்னாங்க. அப்போ உடனே அந்த காய்ச்சல் வந்துச்சு ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லாஹ்வின் தூதர் எதுவும் சொன்னீங்களா? ஆமாம், நீ குபாவுக்கு சென்று விடு. ஏன் குபாவுக்கு போக சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அங்கேயும் நிறைய சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. முஹைதீன் ஷேக் சொன்னாங்க, நீ ஹில்லாங்கிற இடத்துக்கு போயிருந்தாங்க, காய்ச்சல் நீ எங்கே போயிரு, ஹில்லாங்கிற இடத்துக்கு போயிருந்தாங்க. ஏன் ஹில்லாவுக்கு போக சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அங்கேயும் மக்கள் தான் இருப்பாங்களே, அவங்களுக்கு காய்ச்சல் வராதா? அங்கே யார் இருந்தாங்கன்னு சொன்னால் சுன்ன ஜமாத்துக்கு மாற்றமான ஆட்களாக இருந்தாங்க, அந்த மாதிரி வஹாபிச கொள்கையில் இல்லாதவங்களாக இருந்தாங்க. அதனால அங்கே போய் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவுக்கு போய் சொன்னாங்க, ஆனால் அங்கே சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் அந்த ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பேர் காய்ச்சல் வந்துருச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் விரும்புனா காய்ச்சலைனா போக சொல்கிறேன், நீங்கள் விரும்புனா காய்ச்சலை போக சொல்லிடுறேன், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பொறுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா. அப்போ நாங்கள் பொறுத்துக்கிறோன்ட்டாங்க. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக சொல்லல, காய்ச்சல் போணுச்சா இல்லையா? பாட்டனார் சொன்னார் போனது, அவர்களுடைய பேரனார் அல்லாஹ்வுடைய நெசத்தை பெற்றிருந்ததினாலே அல்லாஹ்வுடைய பார்வையாய், அவர்களுடைய செவியாய், அவர்களுடைய பேச்சாய் மாறிவிடுகிறான். அல்லாஹ் சொன்னால் குன் என்றால் அது நடந்துவிடும். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் காய்ச்சலை போ என்றார்கள், அல்லாஹ் அதை போக வைத்தான். அல்லாஹ் அவருடைய இடத்திலிருந்து பேசினான். ஆக இறைநேசர்கள் அவர்களால் எதுவும் சாத்தியமே. அதே போன்று அந்த மௌலிதில் வரக்கூடிய ஒரு அடி, ஒரு நாள் முஹைதீன் ஷேக் அவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா ஒரு பருந்து ஒன்று பறந்து அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, ஒரு பருந்து ஒன்று பறந்து டிஸ்டர்பாக இருக்குது. அப்போ முஹைதீன் ஷேக் அவங்க காற்றுக்கு கட்டளை போடுறாங்க, காற்றே அதனுடைய தலையை துண்டிச்சிரு. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து, ஒரு வலிங்கிறவங்க இப்படி இருக்கலாமா? ஒரு வலிங்கிறவங்க இறக்கம் கூடியவங்களாக தானே இருக்கணும், அது பாட்டு கத்துனுச்சு, அதுக்கு என்ன தெரிய போகுது, அதை போய் கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதற்கான பதில் என்னவென்றால், முஹைதீன் ஷேக்கை பொறுத்தவரை அவர்கள் உலகத்தில் ஐக்கியமானவர்கள் அல்ல, அதே நேரத்தில் அவர்கள் மனித படைப்புகள் மீதும் கருணை கொண்டவர்கள், கிருபை கொண்டவர்கள். ஆனால் எதற்கு அது நடைபெற்றது என்றால், ஒரு விஷயம் ஹதீஸினுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயங்களை கொள்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதில் ஒன்றும் அந்த பருந்து, அதைத்தான் செஞ்சாங்க. அது நமக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டாலும் அவங்க பிடிச்சி துண்டிச்சாங்களா இல்லையா, அதோடு நின்றக்கூடாது. அந்த மௌலிதினுடைய அடுத்த வரி என்ன வருது தெரியுமா? அந்த சபை முடிஞ்சதுமே அந்த பருந்தினுடைய உடலையும் தலையும் எடுத்தாங்க, பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உயிர் பெற்றுன்றாங்க. அது அப்படியே பறந்து போயிடுச்சு. அப்போ அதை மீண்டும் அவர்கள் உயிர்ப்பித்தார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியுடன். ஆக முஹைதீன் ஷேக் அவர்கள் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் நம்முடைய பார்வையில் ஒரு நேரத்தில் நமக்கு இடரளித்தாலும், ஏற்க முடியாத நிலையில் இருந்தாலும், நீங்கள் உடனே குர்ஆனின் வசனத்தின் பக்கம் திரும்பிடணும், உடனே ஹதீஸின் பக்கம் திரும்பிடணும். இது மாதிரியெல்லாம் அற்புதங்கள் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட கேட்டால் அதற்கு தீர்வு கிடைக்காது, குழப்பம் தான் மிஞ்சம். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ஆசிஃப் இப்னு பர்கியா எங்கோ இருந்த சிம்மாசனத்தை சனப்புலதில் கொண்டு வர முடிந்தால் இந்த இறைநேசராலும் முடியும். இறைநேசர்களுக்கு அல்லாஹ் அந்த வசதியை, அந்த தகுதியை வழங்கியிருக்கிறான். ஹதீஸுகளில் தேடலும் அவர்கள் பார்க்கும் பார்வையாய், கேட்கும் செவியாய், அவர்கள் நாடக்கூடியதை நடத்தக்கூடியவனாய் இறைவன் மாறிவிடுகிறான். எனவே இறைநேசர்களால் எதுவும் சாத்தியமே. அந்த அடிப்படையில் தான் கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வரலாற்றிலே ஏராளமான அற்புதங்கள் நடைபெற்றது. அந்த அற்புதங்கள் எல்லாம் இறைநேசர்களால் நிகழ்த்த முடியும் என்பதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு தர்காக்கள்லையும் ஆட்கள் குமிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்று தர்காக்களை நோக்கி மக்கள் படையெடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? இறைநேசர்களுடைய தர்பாரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறது, அங்கே செல்லக்கூடியவர்கள் எல்லாம் நிவாரணம் பெறுகிறார்கள், அங்கே செல்லக்கூடியவர்கள் எல்லாம் பயன்பெற்றுக் கொள்கிறார்கள். இறைவனுடைய அனுமதியை கொண்டு அந்த இறைநேசர்களுடைய தர்பாரிலே ஆன்மீக சிகிச்சையாக இருக்கட்டும், ஏராளமான பயனுள்ள விஷயங்கள் நடைபெறுகிறது.
என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹு தாலா உலகத்தில் வாழுகிற பொழுது இறைநேசர்களை மதிக்கக்கூடியவர்களாய், இறைநேசர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேசக்கூடியவர்களாய் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். முடிஞ்சால் இது மாதிரியான விஷயங்கள் இவ்வளோ சொல்லப்பட்டும் ஏற்றுக்கிற மனதுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். இல்லையா, என்னால் ஏற்ற முடியாதுன்னா மௌக்குஃப், அமைதியாக இருந்துமே தவிர இதை கேலி கிண்டல் பண்ணுறோம், இதை நக்கல் நையாண்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இறங்கணும்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசியில் குரானை நிராகரிக்கக்கூடிய, ஹதீஸை நிராகரிக்கக்கூடிய நிலையில் கொண்டு போய் தள்ளிடணும். நம்ப வேண்டும், ஆராயக்கூடாது. நீங்கள் நம்பி பாருங்கள், அல்லாஹு தாலா அவர்களுடைய அற்புதங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹு தாலா செம்மையாக்கி வைப்பான். எல்லாம் அல்லாஹு தாலா கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய தர்பாரிலே நாம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அவர்களுடன் சேர்ந்து நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அவர்களுடைய பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை ஞான குருவாக ஏற்று அவர்களுடைய வழி சென்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்து அல்லாஹ்வினுடைய அன்பையும் பொருத்தத்தையும் அடையும் பெரும் வேற்றையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்